Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். திருவிக நகர் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் குற்றம் செய்ததாக 3 உடந்தையாக இருந்ததாக 3 கைதாகி உள்ள நிலையில் கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டங்களை கடுமையானதாக சொன்னால் ஆனால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர். இது கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.